அப்போ நார்மலி ஓட்டுறதுக்கும் 3.8 ஓட்டுறதுக்கும் 1000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வரும். ப்ரோ உங்களுக்கு ஸ்விக்கியில் இப்போ 3.8 எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியுமா? ஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் போட்டாலே மாற்றிடலாம். ஸ்விக்கி ஆப்புக்குள்ளே போகலாம், டியூட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் போங்க. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மெயின் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்த மாதிரி ஸ்விக்கி நம்ம டுடே என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். செகண்ட் டாப்பிக்காக வந்து ஸ்விக்கியில் வந்து 3.8 எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. 3.8 ஐடினா ஸோ நிறைய ஏர்னிங்ஸ் வரும். ஸ்விக்கி 3.8 பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ அதில் வீக்லி இன்சென்டிவ் இருக்கா, டெய்லி இன்சென்டிவ் எவ்வளோ வருது, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அதை பார்க்கலாம். அதை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த டாபிக் பற்றி செகண்ட் பேச போகிறோம். மூணாவது வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ நான் எடுத்தேங்க. நீங்கள் பார்த்துட்டீங்களா இந்த வ்ளாகு? இந்த டைமில் வந்து வேறு ஒரு முக்கியமான வீடியோ வர வேண்டியது. அது நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸு. ஸோ ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அது நாளைக்கு வரும். ஸோ அந்த எந்த வீடியோ அப்படின்றத பற்றி உங்களை லாஸ்ட்டில் நம்ம பேசலாம். ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்புறம் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அங்கே எஸ்கிடி ஸ்கூல் போகலாம். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு வந்து ஸ்விக்கியில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? கடந்த கொஞ்ச நாளாகவே நம்ம நல்ல ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 6 மாதம் மேலே கிட்டத்தட்ட ஸ்விக்கியே நம்ம ஓட்டல, மற்ற டெலிவரிலாம் ஓட்டி போட்டுட்ருக்கோம். ஸ்விக்கி ஓட்டவே இல்லை, அதனால் பயங்கரமாக நம்ம ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க ஸ்விக்கியில் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 12/12/2025 உங்கள் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிற பாருங்கள். இன்றைக்கி என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ வீக்கெண்ட் மெகா கேரண்டி ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. டெய்லி மினிமம் ஆர்டர்ஸ், அதாவது 10 ஆர்டர் பார்த்தா 900 ரூபாய் கேரண்டி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க கைஸ். இது வந்து 10 ஆர்டர் பார்க்குறோன்னா அந்த ஆர்டர் ரேட்டிங்ஸை தாண்டி அதுக்கப்புறம் 900 வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. நான் அப்படி நினச்சிலாம் ஓட்டிருக்கேன் சில டைமு. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம 10 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 800 ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கூட ஒரு 200 ரூபா ஆட் ஆகி 900 ரூபா வரும் கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் இது. ஸோ நான் வந்து ஒரு நாள் அப்படி தான் போட்டிருந்தாங்க, 2023 நினைக்கிறேன். ஸோ இது தெரியாமல் மாங்குன்னு ஆஃபர் போட்டிருக்கான்னு ஓட்டினேன். நம்ம சம்பாதிக்கிற 1000, அது இல்லாமல் இந்த 900 10 ஆர்டர் பார்த்தா 900 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் போல இது. அந்த 10 ஆரில் 10 ஏர்னிங்ஸ் இல்லாமல் 900 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் போல இது அப்படின்னு சொல்லி நினச்சா அப்புறம் தான் பார்த்து 200 ரூபா தான் ஆட் ஆயிருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா, டே தம்பி அது கேரண்டினா வந்து அது உனக்கு எக்ஸ்ட்ராலாம் வராது, அது 800 ரூபா சம்பாதிச்சா 200 ரூபா ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னார். 10 ஆர்டர் பார்த்தா 900 ரூபான்னு வச்சுருக்காங்க, 20 ஆர்டர் பார்த்தா 1800 ரூபான்னு வச்சுருக்காங்க, 30 ஆர்டர் பார்த்தா 2900 ரூபான்னு வச்சுருக்காங்க, 35 ஆர்டர் பார்த்தா 3500 ரூபான்னு வச்சுருக்காங்க கைஸ். ஃப்ளாட் பே கைஸ். ஃப்ளாட் பேனா ஸோ டைமிங் நம்ம கொடுத்துருப்பாங்க. சில டைம் ஓட்டாமல் நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த டைம் 120 ரூபானா 120 ரூபா ஆர்டர் தான் வரும். நம்ம 2 கிலோ போனாலும் 120 ரூபா தான். அதே மாதிரி 15-20 கிலோமீட்டர் போனாலும் 120 ரூபா தான் கைஸ் வரும். பாருங்க கைஸ், ஒரு டைமிங்கும் ஃப்ளாட் பே போட்டிருக்காங்க பாருங்கள். உதாரணத்துக்கு 7 AM 12 PM வரைக்கும் 65 ரூபா. எந்த ஆர்டர் எடுத்தாலுமே 65 ரூபா தான். மேலேயும் வராது, கம்மியும் வராது. ஆனால் 2 கிலோமீட்டர் போனாலும் அந்த 65 ரூபா தான் அந்த டைமிங்கில். 10 கிலோமீட்டர் போனாலும் 65 ரூபா தான். நம்ம வந்து பெரிய ஆர்டர் நம்ம ரிஜெக்ட்டும் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இந்த ஆஃபரே போய்ட்டு நமக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோமோ அது மட்டும் தான் வரும். அதனால் நம்ம ஒரு ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட்டும் பண்ண முடியாது. பெரிய ஆர்டர் நம்ம போட 20 கிலோமீட்டர் ஆர்டர் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எதனா ஒரு ஆர்டர்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 12 PM 4 AM வரைக்கும் 120 ரூபா கைஸ். அந்த டைமில் ரொம்ப கம்மியாக தானே வரும் ஆர்டர்ஸு. ஸோ அதனால் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 PM 7 PM வரைக்கும் 95. அப்புறம் 7 PM 11 PM வரைக்கும் 125. 11 PM 5 AM வரைக்கும் 95 ரூபா. இது நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணுறோமோ, எத்தனை ஆர்டர் நம்ம பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 20 ஆர்டர் பார்த்தா கூட 1800 ரூபா கேரண்டின்னு போட்டாலும் 1800 வந்துடும். 30 ஆர்டர் பார்த்தா 2900. 35 ஆர்டர் பார்த்தா 3500 ரூபா. நம்ம வந்து எய்ம் வச்சா கண்டிப்பாக இதுக்கு தான் 35 ஆர்டர் தான் எய்ம் வைப்போம். காலைல 1 லேக் சேலஞ்ச் அப்போ எப்படி ஓட்டிகிட்டு இருப்போமோ அதே மாதிரி காலைல ஆன் பண்ணிடலாம், 7 மணிலாம் ஆன் பண்ணிடலாம். ஒடிகாலம் விடிய நம்ம ஓட்டலாம். 35 ஆர்டர் பார்க்குது ஏன்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து தரமாக வர மாதிரி ஒரு நாளை பார்த்து நீங்கள் நம்ம எயின் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம மலையில் பயங்கரமாக போட்டோம் அப்படின்னா ரெயின்ஸை ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட் பே இல்லாமல் 15 ரூபா எல்லா ஆர்டருமே போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மழை டைம்லாம் இந்த மாதிரி ஆஃபர் நான் ஓட்ட விட நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா மழை பெஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன தான் மொபைல் கவர் போட்டு ஓட்டினாலும் ஹெவி மழைலாம் பெஞ்சுது அப்படின்னா சார்ஜ் போய்டும் மொபைலில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளால் 35 ஆர்டர்லாம் பார்க்காம போய்டும். ஸோ அதனால் மழை டைம்லேயே ஓட்ட வேணாம்னு சொல்லி அந்த பொறுமை காத்துட்டே வந்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் மழை காலமும் முடிஞ்சிச்சு, பனிக்காலம் தான். இதுக்கப்புறம் வெறித்தனமாக அதை ஓட்டி நம்ம காட்டுறோம். சூன் அது ஒரு வீடியோ வரும். நமக்கு வந்து இந்த 29 ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க கைஸ். பயங்கரமான ஆஃபர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஃபர். என்ன அப்படின்னா ஒரே நிமிஷம் இருக்கேன், நம்ம தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் கால் பண்ணுற பேச வந்துடுறேன். ஸோ 1 ஹவருக்கு எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் 2 ஆர்டர் தான் கைஸ் பார்க்க முடியும். ஸோ அப்போ 35 ஆர்டர்னா அப்போ எத்தனை ஆகும் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? அது இருங்க. 35 டிவைடட் பை 2ன்னு போட்டு பாருங்களேன், வந்துடும். 35 டிவைடட் பை 2 17 ஹவர் அவங்க கைஸ். கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு நம்ம ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஓட்டுறதுக்கு 18 ஹவர் கிட்ட ஆகிடும். 18 ஹவர் நம்ம ஓட்டணும் தான் இந்த 4500 ரூபா நம்ம சம்பாதிக்க முடியும் கைஸ். அதுவும் இல்லாமல் நம்ம 6 மாதம் ஓட்டாமல் இருக்கோம் இல்லையா? ஸோ முதல் நாள் ஓட்டும் போது தான் இந்த மாதிரி தருவாங்க. அடுத்த நாள் வந்து அப்படியே ரெகுலராக சாதாவாக கம்மியாகிடும்.
ஸோ இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ஓட்டி போகணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஐ திங்க் ஞாயிற்றுக்கிழமை டைமில் நம்ம ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ தான் இது வந்து நம்ம 6 மாதம் ஓட்டாமல் இருக்கனால தான் இந்த மாதிரி கிடைக்குது. நம்ம ரெகுலராக ஓட்டுறவங்கலாம் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைக்காதுன்றதும் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ செகண்ட் டாப்பிக்கு ஸ்விக்கி 3.2 ஐடியை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்விக்கி 3.2 ஐடியா என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் நான் பேசியிருப்பேன். ஒரு மாதம் முன்னாடி போட்ட வீடியோஸில் தான் நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோ நடுவில் பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் போட்டால் இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்விக்கி 3.2 ஐடியா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முன்னாடி வந்து ஸ்விக்கி நார்மல் ஐடி இருக்கும். அதாவது ரொம்ப ஓல்டாக ஓடிட்டு இருக்கவங்கலாம் நார்மல் ஐடி வச்சிருப்பாங்க. நார்மல் ஐடி எப்படி அப்படின்னா அது ஒரு ஷிஃப்ட் மாதிரி இருக்கும் கைஸ். அந்த ஷிஃப்ட்டில் வந்து என்ன அப்படின்னா அது வந்து டெய்லி இன்சென்டிவ் இருக்கும், வீக்லி இன்சென்டிவ் இருக்கும். ஆனால் டெய்லி இன்சென்டிவ் வந்து எனக்கு தெரிஞ்சு 250 ரூபா இல்லை சம்திங் தான் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், வீக்லி இன்சென்டிவ் வந்து 2500 கைஸ். அது வீக்லி இன்சென்டிவ் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. வாரத்தில் 7 நாளா அதில் 6 நாள் நம்ம கம்பல்சரி ஓட்டிருக்கணும். அதில் சனி ஞாயிறு டெஃபினட்டாக லீவ் போட்டுருக்கூடாது. அதுக்கப்புறம் டெய்லி அந்த கம்பல்சரி லாகின் ஹவர்ஸ் வந்து இருக்கும். அந்த லாகின் ஹவர் இருந்தால் தான் வீக்லி இன்சென்டிவ் வரும். ஸோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்விக்கியில் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் போட்டாங்க வீக்லி இன்சென்டிவ். ஆனால் ஒரு 5 நிமிஷம் மேலே போச்சுன்னா போடவே மாட்டேன்னு இது விட்டாங்க. நான் வாரம் ஃபுல்லாக கரெக்டாக ஓட்டிருப்பேன். ஒரு நாள் லீவ் எடுத்துருப்பேன். இன்னொரு நாள் லாகின் டைம் சில டைம் ஸ்விக்கி ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதில் நம்ம கால் பண்ணி கேட்போம், போட மாட்டேன்றாங்க 5 நிமிஷத்துக்கு மேலே. சில டைம்லாம் அந்த மாதிரிலாம் 2500 விட்டுருக்கேன். ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி வீக்லி இன்சென்டிவ் இருக்கும், டெய்லி இன்சென்டிவ் இருக்கும். அதுதான் வந்து ஓல்டு ஐடியா இருந்துச்சு. ஆனால் அதில் என்ன தான் நம்ம என்ன பண்ணாலும் 1000 ரூபாய் கைஸ் ப்ராஃபிட் சம்பளம் முடியும். பெட்ரோல் செலவு சாப்பாடு எல்லாம் போக அதுக்கு மேலே 10% செலவு சம்பாதிக்க முடியாது. இப்போ 3.2 ஐடியா நான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். 3.2 ஐடியா எப்படின்னா அதில் வந்து வீக்லி இன்சென்டிவ் கிடையாது. ஆனால் டெய்லி இன்சென்டிவ் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து 22 ஆர்டர் பார்த்துட்டு அப்படின்னா 395 ரூபா தான், 400 ரூபாய் கிட்ட. ஸோ அதே மாதிரி அந்த நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஓல்டு ஐடின்ட்டு, அதில் வந்து ஒரே ஒரு இன்சென்டிவ் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம அதிகமாக ஓட்டின அப்படியே நிறைய ஆர்டர்ஸ் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து 29 ஆர்டர் பார்த்துட்டா 495, அதாவது 500 ரூபாய் இன்சென்டிவ் வச்சிருப்பாங்க. அப்புறம் 32 ஆர்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா 595, அதாவது 600 ரூபாய் கிட்ட இன்சென்டிவ் வச்சிருப்பாங்க. அப்போ நார்மலி ஓட்டுறதுக்கும் 3.8 ஓட்டுறதுக்கும் 1000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் 3.8 நான் மாறணும்னு நினச்சேன். நான் எப்படி மாற்றன்றதை சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப நாளாக ஓட்டுறவங்க வந்து நார்மல் ஐடி தான் தருவாங்க. ஓல்டாக ஓட்டுறவங்க கூட 3.8 வந்து நிறைய பேர் மாற்றிருந்தாங்க. அப்போ எப்படி மாற்ற நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் நான் அந்த நைட்லாம் சில பேர் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க எப்படி 3.8 மாற்றுன்னு சொல்லி. எப்படி அப்படின்னா நம்ம 30 நாள் ஸ்விக்கி ஓட்டாமல் இருக்கணும். ஓட்டாமல் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஜோனில் வந்து யார் வந்து டிஎல்ல ஸ்விக்கியில், ஸோ அவங்ககிட்ட நம்ம கால் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம மேலே அப்படி தான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் 30 நாள் ஓட்டாமல் இருந்தேன் ஸ்விக்கி. அந்த டைமில் நான் ஜொமேட்டோ ஓட்டியிருப்பேன். ஓட்டாமல் இருந்தால் டக்குன்னு வந்து நம்மளுக்கு 3.8 ஐடி வந்து எனேபிள் பண்ணி விட்டாங்க. ஸோ பயங்கர ஜாலியாகிடுச்சு. அதுக்கு நல்லாவே எனக்கு வர ஆரம்பிச்சிது கைஸ். நான் 3.8 சேஞ்ச் பண்ணது வந்து 2024. ஸோ இப்போ வந்து 2025 எண்டு. இப்போ கரெக்டாக 3.8 எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்டாக தெரில அந்தளவுக்கு. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச நாங்களாம் செய்யல ஸ்விக்கி ஓட்டினாங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட இப்போ ஓடிட்டுங்கிட்ட நான் விசாரிச்சிருப்பேன் கால் பண்ணி. ஸோ நீங்களே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது 3.8ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஓ அண்ணா பிஸியாண்ணா, ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகேண்ணா, ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா ப்ரோ? உங்களுக்கு ஸ்விக்கியில் இப்போ 3.8 எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியுமா? எந்த வந்து எப்படின்னா நான் ரொம்ப 6 மாதமாக ஓட்டவே இல்லை ப்ரோ. இப்போ எப்படி இருக்குன்னா அந்த ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதாவது 35 ஆர்டர் பார்த்தா 3500 ரூபாய் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ப்ரோ. சரி, நான் கேட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் நைட்டுக்குள்ளே. அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாருன்னா ரீசெண்டாக 3.8 மாற்றிருந்தீங்க அப்படின்னா எப்படி மாற்றிங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்க கைஸ். அப்புறம் இன்னொரு அண்ணா தெரிஞ்ச அண்ணா, அந்த அண்ணாக்கு நிறைய விஷயம் தெரியும். அந்த அண்ணா கால் பண்ணி கேட்கலாம். அந்த அண்ணாக்கெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமானே தெரியலையே, கேட்டு பார்க்கலாம். ஹலோ அண்ணா, யாருன்னு தெரியுதாண்ணா? நான் ஓகேண்ணா அண்ணா, இப்போ ஸ்விக்கியில் 3.8 எப்படி மாற்றுன்னு தெரியுமாண்ணா உங்களுக்கு? ஓகேண்ணா, வேறு யார்கிட்ட கைஸ் கேட்குறது? இவங்களாம் தெரியல போல இருக்கேன். சரிங்க, வேறு யாரும் நிறைய நம்பர் இருக்கு, அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஏய் பின்னாடி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபாஸ்ட்டியாக இருக்குல்ல மஞ்சள் கலரில். அப்புறம் இருங்க, இன்னொரு அண்ணா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அண்ணாக்கு மேபி அந்த நேரம் டவுட் கேட்டேன் ஸ்விக்கியில் ஒரு நாள். அந்த நேரம் ரொம்ப டச் இல்லை. அந்த நேரம் கேட்டு பார்க்கலாமா? ரிங்கு போகுது. ஹலோ அண்ணா, எனக்கு ஸ்விக்கியில் ஒரு சின்ன டவுட் உங்ககிட்ட கேட்கலாமாண்ணா? அந்த ஸ்விக்கியில் இப்போ அந்த 3.8 எப்படி நான் மாற்றுறது? அப்படிங்களா? ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து அந்த 30 நாள் ஓட்டாமல் இருந்தால் அதுக்கப்புறம் டிஎல் கிட்ட சொன்னால் மாற்றி தருவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லையாண்ணா? ஃபார்ம் போடணுமா? அந்த ஃபார்ம் லிங்க் உங்ககிட்ட இருக்காண்ணா? அப்படிங்களா? ஓகேண்ணா, சரிண்ணா.
ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகே. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபார்மை ஃபில் பண்ணாலே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஃபார்மில்? கேஸ் ஸ்விக்கி ஆப்புக்குள்ளே போகலாம். நியூ இயர் பார்ட்டின்னு போட்டிருக்காங்களே, ஆஃபர் போட போகிறாங்க போல நியூ இயருக்கு. ஓகே கேஸ், இதில் உள்ள ஸ்விக்கி ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமே மோர் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டு போங்க கேஸ். அதுக்கப்புறமே வந்து டியூட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் போங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் மை ஷிஃப்ட் இருக்குல்ல, ஸோ இதில் போங்க கேஸ். ஸோ இதில் போயிட்டு அப்ளை ஃபார் ஏ ஷிஃப்ட்டுன்னு போங்க. ஐ திங்க் ஃபார்ம் வரும் நினைக்கிறேன். அதை ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் லெவல் 2 லெவல் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மாற்றிங்க அப்படின்னாலே 3.8 மாறிடும். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சனாங்க 2-3 பேர் வந்து சொன்னாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். இப்போ நான் வந்து மாற்றலை. ஏன் அப்படியே இப்போ நான் மாற்றினேன் அப்படின்னா, அந்த ஆஃபர் நான் சொன்னேன் இல்லையா, 6 மாதம் ஓட்டத்துக்கு 3200 ஆஃபர் போட்டிருக்காங்க, 4000 ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஆஃபர் தூக்கிட்டான்றது எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ ஆனால் இப்படி தான் கைஸ் மாற்றணுமா. இப்போ வந்து அந்த 30 நாள் ஓட்டாமல் இருந்து டிஆர்கிட்ட சொன்னால் மாற்றி தருவாங்கன்னு இருந்துச்சுல, அது இப்போ கிடையாது கைஸ். நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்குள்ளேயே போய் மாத்திரம் தான் இப்போ இருக்கான். அந்த 3000 ஆஃபர் நான் டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் ஓட்டிடுவேன். அதை ஓட்டி போடும் இல்லையா ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோஸில் நான் 3.8 நான் எப்படி மாற்றுறதுன்றதை உங்களை லைவாகவே பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ 3வது விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு எந்த மாதிரி வீடியோ வரும். நம்ம பைக் வந்து வாங்கி 3 மாதம் மேலே ஆகுது, ஆனால் ஒரு வாட்டி கூட இதுக்கு சர்வீஸ் இல்லை. அதாவது வந்து அந்த சர்வீஸே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைன் எக்ஸ்ட்ரா போடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது என்னன்றதை நீங்கள் நாளைக்கு விளாகில் பாருங்கள். ஸோ பைக் எடுத்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றதை நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் அந்த விளாகில் ஷேர் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு விளாக் வரும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி விளாக் கொஞ்சம் மொக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் நான் டெய்லி இதுக்கப்புறம் விளாக் பண்ணுறக்காக தான் மெயினாக இந்த விளாக். ஓகே, நீங்கள் எதனா ஒன்று போடலாம் யூஸ்ஃபுல்லாக அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் என்னால் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நான் டெய்லி விளாக் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம கன்சிஸ்டன்ஸாக தொடர்ந்து வீடியோ போடுவோம். இன்றைக்கி 11 AM ஷார்ப்பாக வீடியோ வந்திருக்கோம். ஸோ நாளைக்கும் டெஃபினட்டாக வரும். ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் எதிர்பார்த்தாங்க இருந்தாங்க, ப்ரோ டெய்லி விளாக் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் டெய்லி விளாக் வரவர்களே கண்டிப்பாக பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை.